Hi, hello, welcome and welcome back to my channel, guys. So, React Complete Series episode 10 ல இருக்கீங்க. So, previous 9 episodes watch பண்ணல அப்படின்னா, please அந்த 9 episodes watch பண்ணிட்டு, இந்த particular episodeக்கு வந்து watch பண்ணுங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி, this is gonna be a big series. And YouTubeலயே வந்துட்டு தமிழ்ல ரியாக்ட்ல வந்துட்டு ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீரீஸாவும் இருக்கும் கண்டிப்பா. ஆல்ரெடி சீரீஸோட ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் எபிசோட சொன்ன மாதிரி தான். அண்ட் வி ஆர் ரைட் நவ் இந்த 10th எபிசோட். அண்ட் இந்த எபிசோட்ல நம்ம எந்த ஹூக் பார்க்க போறோம் அப்படின்னா, ஏன் ப்ரோ ஸ்பெஷலா ஹூக் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிகாஸ் நம்ம இது வரைக்கும் ஹூக்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். லாஸ்ட் ப்ரீவியஸ் எபிசோட்ஸ் பார்க்கல அப்படின்னா அதை பார்த்துட்டு வாங்க. ஸோ தட் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம ஹூக்ஸ் தான் பார்த்துட்டு வரோம் அப்படின்னு. அண்ட் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போற ஹூக் என்ன அப்படின்னா, யூஸ் கான்டெக்ட். ஸோ இதுக்கு முன்னாடி யூஸ் கான்டெக்ட் ஹூக் எப்படி யூஸ் பண்ண தெரியாம இருந்திருந்தாலோ இல்ல அதுல ஏதாவது டவுட் இருந்திருந்தாலோ இந்த வீடியோவை ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. பிகாஸ் எதுக்காக அப்படின்னா வந்து லைன் பை லைன் என்னால முடிஞ்ச அளவுக்கு கிளியர் எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுக்க ட்ரை பண்றேன். ஸோ உங்களுக்கு அதையும் மீறி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம அந்த கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இதான் நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் மறக்காம இந்த வீடியோவையும் ஃபுல்லா வாட்ச் பண்ணிட்டு வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ வித்வுட் எனி டிலே லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஓகே, தேர் வி கோ. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து ஒரு புது ரியாக்ட் ப்ராஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். இதுல இருந்து ஸோ வழக்கம் போல என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து நம்ம பைட் வச்சு தான் என்ன அப்படின்னா வந்து அப்ளிகேஷன்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த வாட்டி என்ன அப்படின்னா வந்து பைட்டை வச்சே கிரியேட் பண்ணிடலாம். ஸோ லெட் மீ யூஸ் த பைட் கமாண்ட். npm create byte at latest. Yes, project name hooks 6. So almost 6th hook பார்க்குறோம். React application JavaScript and boom, application is right there. And இதுல என்ன அப்படின்னா வந்து npm packages install பண்ணிடலாம். So npm install command கொடுத்து npm packages வந்து நான் இன்ஸ்டால் பண்ணிடுறேன். ஒன்ஸ் இது இன்ஸ்டால் ஆனதும் நம்ம அடுத்த ஸ்டெப் மூவ் ஆகலாம். ஸோ இன் திஸ் மீன் டைம் ஸோ எதுக்காக யூஸ் கான்டெக்ட் ஹூக் யூஸ் பண்ணோம் அப்படின்ற அந்த கொஸ்டின். பிகாஸ் எதுக்காகனா யூஸ் கான்டெக்ட் ஹூக்னா என்ன, அது எதுக்காக யூஸ் பண்றோம், இந்த ரெண்டுமே நமக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கணும் பிஃபோர் மூவிங் ஃபர்தர். ஸோ பேசிக்கா யூஸ் கான்டெக்ட் ஹூக்கை எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னு சொல்லி நான் ஒரு தியரட்டிக்கல் எக்ஸ்பிளேஷன் கொடுத்துறேன். தென் ப்ராக்டிக்கலாகவும் நம்ம பார்க்கலாம். ஸோ யூஸ் கான்டெக்ட் ஹூக்கை பேசிக்கா ஒரு ஸ்டேட் டேட்டாவை பிட்வீன் மல்டிபிள் காம்பனன்ட்ஸ் நம்ம ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னா யூஸ் கான்டெக்ட் ஹூக்கை யூஸ் பண்ணணும். இல்ல ப்ரோ புரியல அப்படின்னு சொல்லிட்டா சிம்பிளா சொல்றேன். ஸோ பேசிக்கா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு காம்பனன்ட்ல இருந்து இன்னொரு காம்பனன்ட்டுக்கு டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா அவன் எல்லாருக்குமே தெரியும் ப்ராப்ஸ் யூஸ் பண்ணுவோம். பட் இதே இது ஒரு காம்பனன்ட் இருக்கு, அதுக்குள்ள இன்னொரு காம்பனன்ட் இருக்கு, அதுக்குள்ள இன்னொரு காம்பனன்ட் இருக்கு, அதுக்குள்ள இன்னொரு காம்பனன்ட் இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 4 காம்பனன்ட்ஸ் இருக்கு. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் காம்பனன்ட்ல இருந்து நான் இந்த ஃபோர்த் காம்பனன்ட்டுக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா இந்த சென்ஸ் ஷேர் பண்ணணும்னா எப்படி நான் ஷேர் பண்ணுவேன்னா ஃபர்ஸ்ட் அதுல இருந்து அதை செகண்ட் காம்பனன்ட்டுக்கு ஷேர் பண்ணுவேன். அந்த செகண்ட் காம்பனன்ட்ல இருந்து அடுத்த இருக்க தேர்ட் காம்பனன்ட்டுக்கு ஷேர் பண்ணுவேன். அடுத்தது தேர்ட் காம்பனன்ட்ல இருந்து அந்த ஃபோர்த் இருக்கக்கூடிய அந்த காம்பனன்ட்டுக்கு டேட்டா ஷேர் ஆகும். ஸோ இதுக்கு பேரு பேசிக்கா என்ன அப்படின்னா ப்ராப் ட்ரில்லிங். இதை நம்ம கம்ப்ளீட்லி ரியாக்ட்ல பண்ணக்கூடாது. ஓகேயா, எதனால அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஒரு காம்பனன்ட்ல இருந்து இன்னொரு காம்பனன்ட் டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு ஒன்றுல இருந்து இன்னொன்னுல இருந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்துட்டு நம்ம ஓவர் கம் பண்றதுக்கு தான் நமக்கு பேசிக்கா என்ன அப்படின்னா யூஸ் கான்டெக்ட் அப்படின்ற இந்த பர்டிகுலர் ஹூக் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. ஸோ இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். பட் இன் ப்ராக்டிக்கல் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து let's start our React application. npm run dev. localhost 5173. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து app.jsல போயிட்டு இருக்கிற எல்லா கோடையும் ரிமூவ் பண்ணிட்டு RAFCE ஒரு பேசிக் ரியாக்ட் காம்பனன்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன்.
அப்படிங்கோ. அண்ட் அதே போல இங்க இண்டெக்ஸ் டாட் ஜீசஸ்லயே வந்துட்டு நிறைய ஸ்டைல்ஸ் இருக்குது. ஸோ அதையும் பேசிக்கா ரிமூவ் பண்ணிருக்கேன். ஸோ பேசிக் ரியாக்ட் அப்ளிகேஷன் எனக்கு பேசிக்கா என்ன அப்படின்னா கிடைச்சிட்டு. ஸோ இப்போ என்ன அப்படின்னா லெட்ஸே என்கிட்ட ஒரு ஆப் காம்போனன்ட் இருக்கு. லெட்ஸே நான் இன்னொரு காம்போனன்ட் வச்சிருக்கேன். லெட்ஸே கண்டெய்னர் அப்படின்னு சொல்லி நான் இன்னொரு காம்போனன்ட் வச்சிருக்கேன். அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா வந்து யூசர்ஸ் அப்படின்னு ஒரு காம்போனன்ட் வச்சிருக்கேன். ஓகே. அண்ட் லாஸ்டா நான் சொன்ன மாதிரி இன்னொரு ஃபோர்த் காம்போனன்ட் யூசர் அப்படின்னு சொல்லிட்டு அது ப்ளூரல் இது சிங்குலர்ல வந்துட்டு நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பேசிக்கா என்ன அப்படின்னா வந்து என்கிட்ட 4 காம்போனன்ட்ஸ் இருக்குது. ஸோ பாத்தீங்க அப்படின்னாலே தெரியும். ஸோ இப்போ நான் என்ன இதை எப்படி நான் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா என்னோட ஆப் காம்போனன்ட்ல வந்துட்டு பேசிக்கா இங்க h1 டேக் ஆப் காம்போனன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதுல இருந்து கண்டெய்னர் காம்போனன்ட் நான் யூஸ் பண்ண போறேன் ஃபர்ஸ்ட். இப்போ அடுத்து கண்டெய்னர் காம்போனன்ட்டுக்கு போயிட்டு இதுல இருந்து ஒரு h1 டேக் கொடுத்து கண்டெய்னர் அண்ட் இங்க இருந்து என்ன அப்படின்னா யூசர்ஸ் காம்போனன்ட் நான் யூஸ் பண்ணணும். இப்போ யூசர்ஸ்க்கு போயிட்டு இதுல இருந்து அதே போல ஒரு h1 டேக் கொடுத்து யூசர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதுல இருந்து நான் யூசர் காம்போனன்ட்டை யூஸ் பண்ண போறேன் லைக் திஸ். அண்ட் இதுல என்ன அப்படின்னா ஒரு h1 டேக்ல யூசர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஸ்க்ரீன்ல பார்த்தோன்னா ஆப் காம்போனன்ட்டும் தெரியும், கண்டெய்னரும் தெரியும், யூசர்ஸும் தெரியும், யூசரும் தெரியும். எதனால அப்படின்னா பிகாஸ் ஆப்வியஸ்லி இங்க இருந்து பார்த்தாலே தெரியும் என்னோட ஆப் காம்போனன்ட்ல h1 டேக்ல ஆப் காம்போனன்ட் இருக்கு. அதுக்கு அடுத்த லைன்ல கண்டெய்னர் காம்போனன்ட் இருக்கு. அப்ப அதுல என்ன இருக்கு ஒரு h1 டேக்ல கண்டெய்னர் இருக்கு. அதுக்கு அடுத்த லைன்ல யூசர்ஸ் காம்போனன்ட் இருக்கு. அப்போ யூசர்ஸ்ல வந்துட்டு அந்த இதுல ஃபர்ஸ்ட் லைன்ல வந்து h1 டேக்ல யூசர்ஸ் இருக்கு. அண்ட் அதுக்கு அடுத்த லைன்ல யூசர் காம்போனன்ட் இருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி அதோட h1 டேக்ல யூசர் அப்படின்னு இருக்கு. ஸோ லிட்டலா என்ன அப்படின்னா வந்து ஒன் பை ஒன் நம்ம என்ன அப்படின்னா வந்து அடுத்த லைன்ல நம்ம இதை நீட்டா கொடுத்தாச்சு விச் இஸ் பர்ஃபெக்ட். அதை இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தாலும் நீங்க கன்சோல்ல வந்துட்டு இதை கிளியரா பார்க்கலாம். பாடி டேக்ல டிவ் டேக்ல h1 ஆப் காம்போனன்ட் அண்ட் அடுத்த டிவ் டேக்ல h1 கண்டெய்னர் அண்ட் அதுல இருக்கிறதுல h1 யூசர்ஸ் அதுல இருக்கிறதுல h1 யூசர். ஸோ நான் கொடுத்த மாதிரியே கரெக்டா இருக்கு. ஸோ இதுல எந்த விதமான பிரச்சனையோ குழப்பமோ இல்லை. பட் ஒரு பிக் பட் இப்போ என்ன அப்படின்னா வந்து லெட்ஸ் சே எனக்கு ஆப் டாட் ஜேஎஸ்ல சம் கைண்ட் ஆஃப் டேட்டா வந்துட்டு நான் யூஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க. யூஸ் டேட்டா தீம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஸ்டேட் வேரியபிள் யூஸ் பண்றேன். அண்ட் இனிஷியலா இட்ஸ் கோனா பி லைட் கான்ஸ்ட் டாகிள் தீம் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுட்டு இந்த ஃபங்க்ஷன் பேசிக்கா செட் தீம்ல வந்துட்டு கரண்ட் வேல்யூ எடுத்து கரண்ட் இஸ் ஈக்குவல் டு லைட்டா இருந்துச்சுன்னா இதை டார்க்குக்கு மாத்திரும், இல்லைன்னா லைட்டுக்கு செட் பண்ணிடும். பேசிக்கா என்ன சொல்றேன்னா கரண்ட் வேல்யூ அந்த தீமோட கரண்ட் வேல்யூ வந்து ஈக்குவல் டு லைட்டா இருந்தா டார்க்னு ரிட்டர்ன் பண்ணு, இல்லைன்னா லைட்டுன்னே ரிட்டர்ன் பண்ணு. விச் மீன்ஸ் எனக்கு அப்போ வந்து கரண்ட் வேல்யூ டார்க்கா இருக்குன்னு அர்த்தம். ஸோ தட்ஸ் ஆல். இப்போ இந்த டாகிள் பண்றதுக்கு நான் இங்க இருந்து என்ன அப்படின்னா ஒரு பட்டன் கிரியேட் பண்ணிடுறேன் டாகிள் தீம் அப்படின்னு. இங்க இருந்து ஆன் கிளிக்ல என்ன பண்றேன் அந்த டாகிள் தீம் ஃபங்க்ஷனையும் வந்துட்டு நான் கால் பண்ணிடுறேன். ஸோ இப்போ என்ன அப்படின்னா நான் இந்த பர்டிகுலர் தீம் வேல்யூவை இந்த யூசர் காம்போனன்ட்ல நான் யூஸ் பண்ணணும். ஸோ பேசிக்கா இது வரைக்கும் நம்ம இந்த சீரீஸ்ல பார்த்த கான்செப்ட்ஸ் வச்சு உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கும் அப்படின்னா லைக் ப்ராப் சொல்லியே நம்ம பாஸ் பண்ணிடலாமே ப்ரோ. இப்போ கண்டெய்னர்ல தீம்னு சொல்லி இந்த இதை பாஸ் பண்ணிடலாம். அடுத்து இதுல அந்த டைரக்டா டீஸ்ட்ரக்சர் பண்ணி தீம் எடுத்துட்டு யூசர்ஸ் காம்போனன்ட்டுக்கு தீமை பாஸ் பண்ணிடலாம். இங்க இருந்து திருப்பி தீமை எடுத்துட்டு இதுல என்ன பண்ணலாம் தீமை பாஸ் பண்ணிட்டு எனக்கு என்ன ஆகும் யூசர் காம்போனன்ட்ல ஆப்வியஸ்லி தீம் கிடைச்சிரும் அப்படின்னு. இதான் நம்ம எல்லாருமே யோசிச்சிருப்போம்.
which is right. This is obviously right. But என்ன பிரச்சனை அப்படின்னா இது ரியாக்ட்ல நம்ம பண்ணக்கூடாது. எஸ் அப்கோர்ஸ் இது ஒர்க் ஆகும், பட் ஸ்டில் ரியாக்ட்ல வந்து இந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. எதுக்காகனா இப்ப நமக்கு 4 காம்பனன்ட் பிரச்சனை இல்லை, பட் இதே ஒரு 10 காம்பனன்ட் இருக்குன்னா 10 காம்பனன்ட்ல டேட்டா ஷேர் பண்ணுவோம் போனா கிடையாது. ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னா இப்போ எனக்கு ஆப் காம்பனன்ட்ல இருக்க டேட்டா யூசர் காம்பனன்ட்ல மட்டும்தான் தேவைப்படுது. கண்டெய்னர்லயும் யூசர்ஸ் காம்பனன்ட்லயும் அது தேவைப்படலை. பட் ஸ்டில் என்னால இப்படிதான் பாஸ் பண்ண முடியும். எப்படி? அதாவது ஆப் காம்பனன்ட்ல இருந்து எனக்கு டைரக்டா என்ன இல்ல, யூசர்ஸ் காம்பனன்ட்டுக்கு ஆக்சஸ், யூசர் காம்பனன்ட்டுக்கு எனக்கு ஆக்சஸ் இல்ல. எதுக்காகனா ஆப் காம்பனன்ட்ல இருந்து எனக்கு கண்டெய்னர் காம்பனன்ட்டுக்கு தான் ஆக்சஸ் இருக்கு, அண்ட் கண்டெய்னர் காம்பனன்ட்ல இருந்து யூசர்ஸ் காம்பனன்ட்டுக்கு ஆக்சஸ் இருக்கு, அண்ட் யூசர்ஸ் காம்பனன்ட்ல இருந்து யூசர் காம்பனன்ட்டுக்கு ஆக்சஸ் இருக்குன்ற போது என்னால டைரக்டா அப்படி டேட்டா என்ன பண்ண முடியல, பாஸ் பண்ண முடியல. அதுக்காக நான் என்ன பண்ணிருக்கேன், தேவையே இல்லாம கண்டெய்னர் காம்பனன்ட்டுக்கும் யூசர்ஸ் காம்பனன்ட்டுக்கும் நான் அந்த டேட்டாவை ஷேர் பண்ணிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அப்ளிகேஷனோட சைஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் மெமரி யூசேஜ் வந்துட்டு அதிகமாகும். எதுக்காகனா தேவையே இல்லாத காம்பனன்ட்ஸ் எல்லாத்துக்கும் இடையில நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், டேட்டாவை ஷேர் பண்ணி இன்னொரு காம்பனன்ட்டுக்கு சென்ட் பண்றோம். இது ஒரு பெரிய மிஸ்டேக். இதை ஃபிக்ஸ் பண்றதுக்கு தான் நம்ம யூஸ் கான்டெக்ஸ்ட் லூப்பை யூஸ் பண்ண போறோம். ஸோ இப்போதைக்கு என்ன அப்படின்னா வந்து ஸோ இப்போ இந்த தீம் வச்சு என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ இதுல ஒரு H1 let's say text style background color வந்துட்டு if theme is equal to light இருந்துச்சுன்னா background color white, இல்லைன்னா black. டெக்ஸ்ட் கலருக்கும் அதே போல, பட் இது ஸ்மால் சேஞ்ச், லைட்டா இருந்தா டெக்ஸ்ட் பிளாக்கா இருக்கணும், இல்லைன்னா ஒயிட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெக்ஸ்ட் ஸ்டைல் என்ன பண்றேன், H1 டாகோட ஸ்டைல் ஆட்ரிபியூட்ல அதை மென்ஷன். இப்ப இங்க போய் பார்த்தோம்னா இப்போ டிஃபால்ட்டா லைட் தீம்னால எனக்கு இந்த மாதிரியே இருக்கு, பட் டார்க் தீம் மாத்தணும்னா தீம் பார தெரியுதா. ஸோ நான் ஒவ்வொரு வாட்டியும் டாகிள் பண்ணும்போது எனக்கு ஒர்க் ஆகுது. ஸோ ப்ராப்ஸ் வழியா பாஸ் பண்ணது இட்ஸ் கரெக்ட், எனக்கு ஒர்க் ஆகுது. நான் என்ன பண்ணணும்னு நினைச்சோன்னா அது ஒர்க் ஆகுது. பட் இப்படி பண்ணியிருக்கிறது கரெக்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது, அது தப்பு. ஸோ இதுக்கு தான் என்ன அப்படின்னா வந்து நம்ம யூஸ் கான்டெக்ஸ்ட் லூப்பை யூஸ் பண்ண போறோம். ஸோ யூஸ் கான்டெக்ஸ்ட் லூப்போட சின்டாக்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். நம்ம இது வரைக்கும் பார்த்த ஹூக்ஸை விட இது லிட்டில் பிட் டிஃப்ரெண்டா இருக்கும், பட் ரொம்பவே ஈஸியா இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா நம்ம காம்பனன்ட்டுக்கு வெளியே டைரக்டா இங்க இருந்து கான்ஸ்ட் let's say theme context is equal to create context அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து கான்டெக்ஸ்ட்டை கிரியேட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த தீம் கான்டெக்ஸ்ட் வச்சு என்ன அப்படின்னா நம்ம மொத்த அப்ளிகேஷனையும் நம்ம கவர் பண்ணும். ஸோ பேசிக்கா இப்போ இந்த ஆப் காம்பனன்ட்ல தான் வந்துட்டு என்னோட எல்லா காம்பனன்ட்ஸும் கவர் ஆகுதுன்ற போது நான் என்ன பண்ணலாம்னா இந்த தீம் கான்டெக்ட்ல எனக்கு வந்து ப்ரொவைடர் அப்படின்னு ஒரு காம்பனன்ட் இருக்கு. ஸோ அப்போ அதை எப்படி யூஸ் பண்றது ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ இந்த டிவ் டேக் பதிலாக ஃபர்ஸ்ட் தீம் கான்டெக்ட் கொடுத்துட்டு இதுல தீம் கான்டெக்ட்லேயே டாட் அப்படின்னு சொன்னா பாத்தீங்கன்னா தெரியும் ப்ரொவைடர், கன்சியூமர், டிஸ்பிளே நேம்னு 3 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். பட் எனக்கு தேவையானது இந்த ப்ரொவைடர் காம்பனன்ட் தான். ஸோ ப்ரொவைடர் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ ஒன்ஸ் கொடுத்தோடனே இப்போ என்ன ஆகுது, அந்த கிரியேட் கான்டெக்ட் ஃபங்க்ஷனை வச்சு நான் கிரியேட் பண்ண அந்த பர்டிகுலர் காம்பனன்ட்டுக்குள்ள என்னோட மொத்த அப்ளிகேஷனோட கோடும் வந்துட்டு, பிகாஸ் அதுக்குள்ளதான் H1 டேக், பட்டன், கண்டெய்னர் இருக்கு. அந்த கண்டெய்னர்ல தான் யூசர்ஸ் இருக்கு, யூசர்ஸ்ல தான் யூசர் இருக்குன்ற போது லிட்டரலா எல்லாமே என்ன ஆகுது, அந்த ஒரே ஒரு சிங்கிள் காம்பனன்ட்டுக்குள்ள வந்துருது. இப்போ இந்த தீம் கான்டெக்ட் டாட் ப்ரொவைடர்ல என்ன அப்படின்னா நான் ஒரு முக்கியமான ப்ராப் பாஸ் பண்ணும், விச் இஸ் வேல்யூ. ஸோ இந்த வேல்யூ அப்படின்ற ப்ராப்ல நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா டைரக்டா வந்துட்டு அந்த தீமை வந்து நான் பாஸ் பண்ணலாம். ஸோ இங்க இருந்து தீம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேல்யூ மட்டும் பாஸ் பண்ணலாம், இல்லைன்னா ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் மாதிரி கொடுத்து நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா மல்டிபிள் வேல்யூஸையும் பாஸ் பண்ணலாம். இந்த மாதிரி கொடுத்துட்டு தீம் அப்படின்னு சொன்னா இதே போல என்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னா மல்டிபிள் வேல்யூஸையும் வந்துட்டு பாஸ் பண்ண முடியும் ஆப்வியஸ்லி இதுல இருந்து. ஸோ இப்போ என்ன அப்படின்னா நம்ம வந்து கான்டெக்ஸ்ட்டை கிரியேட் பண்ணியாச்சு, அந்த கான்டெக்ஸ்ட் வச்சு நம்ம அப்ளிகேஷனோட மொத்த கோடையும் நம்ம கவர் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா யூசர் காம்பனன்ட்டுக்கு போயிட்டு இங்க இருந்து யூஸ் கான்டெக்ஸ்ட் லூப்பை நம்ம யூஸ் பண்ணலாம்.
யோசிக்கலாம் ப்ரோ, யூஸ் கான்டெக்ட் ஹூக்க தானே பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன், நீங்க இப்போ சம்பந்தமே இல்லாம ஒரே வீடியோலயே கிரியேட் கான்டெக்ட் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேசிக்கா யூஸ் கான்டெக்ட் ஹூக் அப்படின்றது வந்து நம்ம கிரியேட் பண்ணிருக்க கான்டெக்ட்ல இருக்கக்கூடிய டேட்டா. ஓகேயா, நம்ம கிரியேட் பண்ணிருக்க கான்டெக்ட்ல இருக்கக்கூடிய டேட்டாவை யூஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ற ஹூக் தான் வந்து யூஸ் கான்டெக்ட். அப்ப நம்ம எப்படி கான்டெக்ட் கிரியேட் பண்ணுவோம்னா வித் த கிரியேட் கான்டெக்ட். ஸோ இதை கிரியேட் பண்ணது மட்டும் இல்லாம இங்க இருந்து அதை டைரக்டா எக்ஸ்போர்ட்டும் பண்ணி வச்சிருக்கேன், எக்ஸ்போர்ட் கான்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இங்க வந்து என்ன அப்படின்னா நான் டைரக்டா கான்ஸ்ட் கான்டெக்ட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு யூஸ் கான்டெக்ட் ஹூக்க கொடுத்துட்டு இதுக்குள்ள நான் என்ன பாஸ் பண்றது யூஸ் கான்டெக்ட் ஹூக்குள்ள அப்படின்னா நான் கிரியேட் பண்ணி வச்ச கான்டெக்ட் which is this one, the theme context அப்படின்றத நான் கிரியேட் பண்ணி வச்ச கான்டெக்ட். அண்ட் அதனாலதான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இதுல இருந்து எக்ஸ்போர்ட்டும் பண்ணி வச்சிட்டேன். சோ தட் இங்க இருந்து நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை இம்போர்ட் பண்ணலாம்னு. ஸோ டைரக்டா தீம் கான்டெக்ட் அப்படின்றத ஆப் ஃபைல்ல இருந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதை சேவ் பண்ணிட்டு நான் இங்க இருந்து லாக் கான்டெக்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு கன்சோல்ல பார்த்தேன் அப்படின்னா இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் கான்டெக்ட் வேல்யூ தீம் லைட் அப்படின்னு வந்திருக்கா. பிகாஸ் எதனால அப்படின்னா நான் இங்க இருந்து வேல்யூல வந்து தீம் அப்படின்னு சொல்லி ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட்ல தான் பாஸ் பண்ணேன் அப்படின்றதுனால. பட் இங்க வேல்யூ எதுவுமே கொடுக்கலையே அப்படின்னா பிகாஸ் இப்போ தீம்ன்ற ப்ராப்பர்ட்டிக்கு நான் திருப்பி அதே வேரியபிள் நேமே அசைன் பண்ணேன் அப்படின்னா நான் இப்படி கொடுக்கறதுக்கு பதிலாக லிட்டரலா நான் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா வெறுமனையா தீம் நேம் கொடுத்துடலாம். இதுவும் இப்படி கொடுக்கறதும் சேம் தான். அதனால நீங்க கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். பட் ஸ்டில் ஐ ஜஸ்ட் வாண்ட் எக்ஸ்பிளைன் திஸ். பிகாஸ் எதுக்காகனா சிலருக்கு வந்து நான் இந்த மாதிரி ஜஸ்ட் இதை மட்டும் கொடுக்கும் போது கன்ஃபியூஸ் ஆயிடும், என்ன ஒரு வேல்யூவே அசைன் பண்ணாம கொடுத்துருக்காரு அப்படின்னு. பட் லிட்டரலா சேம் தான் அது ரெண்டுமே. தீம் கோலன் தீம் பிகாஸ் ப்ராப்பர்ட்டி நேமும் நீங்க அதுக்கு அசைன் பண்ண போற அந்த வேல்யூ எந்த வேரியபிள்ல இருக்கும். பட் அந்த தீமோட வேல்யூ தான் அசைன் பண்ணணும். பட் அது இருக்கக்கூடிய வேரியபிள் நேமும் தீம் தான். ப்ராப்பர்ட்டி நேமும் வேரியபிள் நேமும் ஒன்னா இருக்கிற பட்சத்துல நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா டைரக்டா வந்துட்டு ஜஸ்ட் அந்த வேரியபிள் நேம் மட்டும் கொடுத்துக்கலாம். ஸோ அதையே ப்ராப்பர்ட்டி நேமாவும் யூஸ் பண்ணிக்கும், பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ நான் இங்க இருந்து டீமை டாகுல் பண்ணேன் அப்படின்னா ஸோ பாத்தீங்கன்னா தெரியும் கான்டெக்ட் வேல்யூல எனக்கு என்ன ஆகும், தீம் வந்துட்டு அப்டேட் ஆகும் லைட் டார்க்னு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணலாம்னா நான் இங்க இருந்து இப்படி தீமை வந்து நான் காம்பனண்ட் நான் பாஸ் பண்ணது எல்லாத்தையும் என்ன பண்ணிடலாம்னா கம்ப்ளீட்டா எடுத்துடலாம். எல்லாத்தையும் எடுத்துட்டு இங்க இருந்து என்ன பண்ணலாம்னா இந்த கான்டெக்ட் வேல்யூன்றது எனக்கு என்னது ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட். ஸோ அதுல தீம்ன்ற ப்ராப்பர்ட்டி இருக்குன்ற போது நான் இங்க இருந்து டைரக்டா அந்த டீஸ்ட்ரக்சர் பண்ணி எடுத்துக்கலாம். தீம் அப்படின்றத எடுத்துட்டு இங்க இருந்து என்ன பண்றேன் டைரக்டா வந்து அந்த தீமை நான் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் இந்த தீம் தான் இதுல யூஸ் பண்ணிருக்கேன்ற போது எல்லாத்தையும் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா தெரியும் எனக்கு அப்ளிகேஷன் ஸ்டில் அதே மாதிரியே ஒர்க் ஆகும். பட் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா திஸ் டைம் நான் ப்ராப் ட்ரில்லிங் பண்ணல. பாத்தீங்கன்னா தெரியும் அந்த ஆப் காம்பனன்ட்ல இருக்க அந்த பர்டிகுலர் ஸ்டேட் வேரியபிள நான் யூசர் காம்பனன்ட்ல யூஸ் பண்றேன். ரெண்டுத்துக்கும் வந்து டைரக்ட் கனெக்ஷன் எதுவுமே கிடையாது. ஆப்புக்கும் யூசருக்கும் டைரக்ட் கனெக்ஷன் எதுவுமே கிடையாது. பட் எப்படி கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா என்னோட மொத்த அப்ளிகேஷனையும் நான் வந்து கான்டெக்ட்ல கொண்டு வந்துட்டு அந்த கான்டெக்ட்ல என்ன அப்படின்னா எனக்கு தேவையான காமன் ஸ்டேட் டேட்டா எல்லாத்தையும் நான் அந்த கான்டெக்ட்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ தட் அந்த கான்டெக்ட் கவர் பண்ணக்கூடிய எல்லா காம்பனன்ட்ஸ்ல இருந்து நான் என்ன பண்ணலாம்னா அந்த கான்டெக்ட் டேட்டாவை நான் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நாட் ஜஸ்ட் யூசர், அது கண்டெய்னர் காம்பனண்டா இருந்தாலும் சரி இல்ல யூசர்ஸ் காம்பனண்டா இருந்தாலும் சரி. இது என்ன பண்ணும் அப்படின்னா ஷேரிங் டேட்டா பிட்வீன் மல்டிபிள் காம்பனன்ட்ஸை வந்து ரொம்பவே ஈஸியர் ஆகும். யோசிக்கலாம் அப்போ ப்ராப்ஸ் நம்ம யூஸே பண்ண வேண்டாமா அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஆப் காம்பனன்ட்ல இருந்து கண்டெய்னருக்கு சென்ட் பண்ணணும்னா நான் ப்ராப்ஸ் யூஸ் பண்ணலாம். பட் ஆப்ல இருந்து நான் கண்டெய்னர் சென்ட் பண்ணி கண்டெய்னர்ல இருந்து யூசர்ஸ்ல இருந்து யூசர் இப்போ இந்த மாதிரி ரொம்ப டீப்பா வரும்போது ப்ராப்ஸ் ஸோ பேசிக்கா ஒரு லெவல தாண்டும் போதே அது ப்ராப் ட்ரில்லிங் ஆகிருது. ஒரு காம்பனன்ட் இன்னொரு காம்பனன்ட் சென்ட் பண்ணுமா ப்ராப்ஸ் யூஸ் பண்ணலாம். பட் ஒரு காம்பனன்ட்ல இருந்து 4-5 காம்பனன்ட் தாண்டி இருக்கக்கூடிய இன்னொரு காம்பனன்ட்க்கு நீங்க டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் ஷேர் பண்ற மாதிரி உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா the best way to do is context. ரொம்ப சிம்பிள். கான்டெக்ட் கிரியேட் பண்ணும், உங்க மொத்த அப்ளிகேஷனோட கோடையும் வந்துட்டு அந்த கான்டெக்ட்ல இருக்க ப்ரொவைடர் காம்பனன்ட் வச்சு கவர் பண்ணணும். அதுக்கு அடுத்தது அதுல இருக்கக்கூடிய வேல்யூ ப்ராப்ல உங்களுக்கு என்னென்ன வேல்யூஸ் எல்லாத்தையும் பாஸ் பண்ணணுமோ கான்டெக்ட்டுக்கு அது எல்லாத்தையும் பாஸ் பண்ணிட்டு
அப்புறம் எந்த காம்பனண்ட்ல வேணுமோ அந்த காம்பனண்ட்ல போயிட்டு டைரக்டா யூஸ் கான்டெக்ட் ரூட்டை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த யூஸ் கான்டெக்ட் ரூட்ல இருந்து டைரக்டா உங்களோட கான்டெக்ட் வேல்யூ பாஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க டைரக்டா அந்த கான்டெக்ட் ப்ரொவைடர்ல என்னென்ன வேல்யூஸ் பாஸ் பண்ணிருக்கீங்களோ அந்த எல்லா வேல்யூஸையும் யூஸ் கான்டெக்ட் ரூட்ல இருந்து நீங்க என்ன பண்ணலாம்னா டைரக்டா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். தட்ஸ் ஆல். இவ்வளவுதான் யூஸ் கான்டெக்ட். யூஸ் கான்டெக்ட் அது அது அவ்வளவுதான், எதுவுமே கிடையாது. ரொம்ப சிம்பிள். கிரியேட் கான்டெக்ட் வச்சு கான்டெக்ட் கிரியேட் பண்ணணும். அதுக்கு அடுத்தது அதுல இருக்கக்கூடிய ப்ரொவைடர் காம்பனண்ட் வச்சு மொத்த அப்ளிகேஷனையும் கவர் பண்ணிட்டு அதோட வேல்யூல வந்து நம்ம என்ன அப்படின்னா நமக்கு தேவையான எல்லா வேல்யூஸையும் ஷேர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எந்த காம்பனண்ட் வேணுமோ அந்த காம்பனண்ட்ல போயிட்டு யூஸ் கான்டெக்ட் ஹூக்கை யூஸ் பண்ணிட்டு அதுல நம்ம கான்டெக்ட்டை வந்து ஒரு வேல்யூவா அந்த ஹூக்ல வந்து பாஸ் பண்ணிட்டு அப்புறம் யூஸ் கான்டெக்ட்ல இருந்து எனக்கு தேவையான எந்த டேட்டா வரணும் டைரக்டா எடுத்து ஆக்சஸ். இந்த மாதிரி தான் என்ன அப்படின்னா வந்து நமக்கு எக்ஸாக்டா யூஸ் கான்டெக்ட் ரூட் யூஸ் ஆகுது. ஸோ ப்ரோ இந்த வீடியோ பார்த்தா எனக்கு யூஸ் கான்டெக்ட் ரூட் ரொம்பவே கிளியர் ஆயிட்டா அப்படின்னு நினைச்சீங்க, பர்சனலா நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு பெரிய லைக் ஒன்று கொடுத்துருங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீக் இன்னொரு டிஃப்ரெண்ட் டாபிக்கோட இன்னொரு டிஃப்ரெண்ட் அஃப்கோர்ஸ் இன்னும் நிறைய ஹூக்ஸ் கவர் பண்ண வேண்டியது இருக்கு. நெக்ஸ்ட் ஹூக் விச் இஸ் சொல்லிடலாம்னு நினைக்கிறேன் பிகாஸ் நிறைய வீடியோஸ் சஸ்பென்ஸ் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஹூக் என்ன அப்படின்னா இதுக்கு கொஞ்சம் இதே போல கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஹூக் அப்படின்னே சொல்லலாம். விச் இஸ் யூஸ் ரெடியூசர். எஸ், ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்க போறது யூஸ் ரெடியூசர் ஹூக் தான். ஸோ யூஸ் ரெடியூசர் ஹூக் எப்படி ஒர்க் ஆக போகுது எல்லாத்தையுமே ஸோ நெக்ஸ்ட் வீக் இன்னொரு டிஃப்ரெண்ட் யூஸ் ரெடியூசர் ஹூக் வீடியோ வந்துட்டு வரும். ஸோ அண்டில் தட் ஸ்டே டியூன்ட். ஸோ அதுக்கு வந்துட்டு மறக்காம அந்த வீடியோ எப்போ வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த பெல் ஐக்கானையும் வந்துட்டு மறக்காம ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் அதான் நம்ம சேனல் க்ரோ ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அண்ட் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த சீரீஸை வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் ரியாக்டோட இந்த கம்ப்ளீட் சீரீஸ் தமிழ் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ஆண்டன் பிரான்சிஸ் ஜிஜோ. பை கைஸ்.